ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து அம்மா கடலை கொண்டு வந்தாங்க. அதை உரித்து பசங்களுக்கு வந்துட்டு கடலை மிட்டாய் போட்டு கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா வறுத்து கொடுப்பேன். சரிங்களா? இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது உடம்புல சத்துமானம் இல்லாதவங்க வேர்க்கடலை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லா தெம்பு கொடுக்கும். நல்லா சதை போடுவீங்க, நல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த கடலை வந்துட்டு இப்போ இது காஞ்ச கடலை, இந்த பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு உப்புகள் போட்டு அவிச்சு கொஞ்சம் வரமிளகா, ஒரு 2 வரமிளகா, கடுகு, எண்ணெய் போட்டு தாளித்து பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த ஊற வச்சுருக்க கடலை அதில் போட்டு தாளித்து பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்ததும் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. என் பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன், ஆனாலும் அவங்க ஒல்லியாக தான் இருக்கிறாங்க. நீங்களும் ஊர்லாம் கிடச்சிதுன்னா பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. அப்புறம் இதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொன்று செய்யலாம், கடலை சட்னி. கடலை சட்னி சூப்பராக இருக்கும். கடலை சட்னி வந்து செய்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வரமிளகா வச்சுருங்க, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி வச்சு இந்த கடலை வறுத்து அப்படியே துவையல் மாதிரி அரைச்சி ரசத்துக்கு சாம்பார்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். அதே அம்மியில் அரைச்சி மிக்ஸியில் அரைக்கிறதோட அம்மியில் அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையை வந்துட்டு இப்போ மிஷினுக்கு எண்ணெய் ஆடுற மிஷினுக்கு கொண்டு போகல, கடலை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இது என்ன செய்கிறீங்கன்னா, வீட்டில் வந்துட்டு பூண்டு நம்ம இடிக்கிற அந்த கல் இருக்குங்கள்ல, அதை நல்லா கழுவிட்டு அந்த கல்லில் போட்டு இந்த கடலை போட்டு நல்லா இடிச்சிருங்க. இடித்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு அது அப்படியே ஒரு துணி போட்டு கட்டி வெயிலில் வச்சுருங்க. ஒரு வாரத்துக்கு வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த எண்ணெய் பூரா உருகி வந்துடும், எண்ணெய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மிஷின் இல்லை, கடலை வீட்டில் கடலை இருக்குது, மிஷின் இல்லை அப்படின்னு, மிஷினு வீடு பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் கடலை தான் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு என்னத்தை போகிறது அப்படின்னு